எப்படி பிறகு என் பேர் என்ன என் வழி வரலாறு என்ன உனக்கு தெரியுமா? என்ன சொல்லலாமா? நான் சொல்லட்டுமா?
துப்புரவில்லாத நாடு பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசம் என்று சொல்வார்கள். பாஞ்சால தேசத்தில் தானில கத்தோடு நீ என்னும் செம்மலையத்திலே தாங்கி சாந்த வெள்ளத்து மாத்திரை வந்து அல்லாஹ் முடிவடியான என் தந்தை இருக்காரு. அவர்தான் பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னனுக்கும் கோயிலா வரைக்கும் பெற்றோர் பெறாத கல்வி அவனோட நாமதேயம் பாஞ்சாலி திரௌபதா அப்படி என்று நாமதேயம் என்று சொல்வார்களே, தேவதேன் என்று சொல்வார்களே. அம்மா இவருங்க அஞ்சு நதிக்கும் சொந்தக்காரர். பாஞ்சால மன்னனுக்கும் கோயிலா வரைக்கும் பெற்று பெறாத சுதரன் சொல்றீங்களே, எப்படி கேட்க? என் தந்தையாகப்பட்டவர் சிறு வயதிலே துரோணாச்சாரியரும் என் தந்தையாக பாஞ்சால மன்னனும் அக்கினி கோத்திர மகாமுனிவர் இடத்துல ஒரே கல்வி சாலையிலே ஒரே வகுப்புல ஒரே மாணாக்கனா படிச்சு வந்தாங்க. படிக்கும் பொழுது குருகுல பிள்ளைகள் அனைவரும் செவனவையா படித்து வந்தார்கள். அனைவருக்கும் தனுர்வியாகப்பட்டது நன்கரை எரிவித்தது. என் தந்தையார் இருக்கும்படியான பாஞ்சால மன்னனுக்கு அந்த தனுர்வியாகப்பட்டது கடுவரை ஏறவில்லை. பார்த்தார் தந்தை. இப்பவும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நமக்கு தெரியாத அந்த பிள்ளைகிட்ட இருந்ததுன்னா சாமி அந்த விஷயம் என்னடா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அவன் தான் அறிவுசாலி. நம்ம தான் எல்லாம் தெரியணும். அதிகமா பேசுறவன் முட்டாளின் முட்டா வடிகட்டின முட்டாளா இருக்கும். என் தந்தை பார்த்தார் பாஞ்சால மன்னன் துரோணாச்சாரியர் ஒரு உருவாக வச்சு ஐயா இந்த தனுர் வில்வத்தை எனக்கு சரியாக சொல்லி தாருங்கள். நாளை நான் ராஜாங்கத்திலே அமரும் பொழுது என் நாட்டிலே வேர்வாதி, பூசங்கர குடையிலே வேர்வாதி, சவாலத்தை வந்து வந்தையிலே வேர்வாடி அப்படி தருகிறேன் சொல்லிவிட்டு எங்க தந்தை செவனையே கற்றுக்கொண்டு நாடு திரும்பினார். நாடு திரும்பி அரசாங்கத்து வேலையை பார்த்தார். அந்த துரோணாச்சாரிக்கும் திரும்பி அம்மையை மறந்து வெகு நாட்கள் புத்திரதானம் இல்லாது சிவனுடைய அருளாலே அவர்களுக்கு அஸ்வத்தின் மூலியமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதுவும் அஸ்வம் உயிரா இருந்தா பரவாயில்ல. குழந்தை பிறந்த உடனே அந்த தாயத்துவமாகப்பட்டது இறந்து விட்டது. தாயத்துவம் இருந்ததுன்னா அது முளையறிந்து பால் கொடுத்து பசியாரி இருக்கும். அது இறந்து விட்டது. என்ன செய்வது ஏன் செய்வது என்று தெரியாது. அந்த கிருவாடிய அம்மையாகப்பட்டது செய்யும் பொழுது ஆண்டவர் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆண்டவா அந்த தினத்திலே துரோணாச்சாரி ஒரே கல்வி சாலையிலே வடிக்கும் பொழுது பாஞ்சால மன்னன் உங்களுக்கு சொன்னார் அல்லவா, சவாலட்ச மந்திரிகள் பேர்வாதி, பூச்சக்கர குடியிலே பேர்வாதி, நாட்டிலே பேர்வாதி தனியே என்று சொன்னாரு. அதிகமா கேட்க தேவை. நாம் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு கண்ணும் மதுவும் வாங்கி வாருங்கள், வளர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி என்று அவர் என்ன செய்து விட்டார், பாஞ்சால தேசத்துக்கு சென்று விட்டார். அந்த உடனே சோமகேடு மந்திரிகள் பாயற்படியில இருக்கிறார். நடந்த விருத்தத்தை சொல்லிவிட்டு போய் மந்திரி எல்லாரும் பாஞ்சால மன்னன் இடத்துல சொன்னாரு. சொன்ன உடனே வந்து இருக்கிறவன் பார்ப்பான், தெற்க பாப்பான், உட்கார பாப்பான், வடக்கு பாப்பான், நாடே எண்ணு செல்வான். அவனை யார் கண்டது? அவனுக்கு நானே எப்பொழுதும் ஒன்னா ஒரு வகுப்பறையில படிக்கும். அப்ப குருதட்சணை கொடுக்க வேண்டும் என்றால் அங்கேயே கொடுத்துட்டு இருப்பேன். குருதட்சணை கொடுக்காத யாரும் படிக்க முடியுமா? அதனால கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை அடித்து உடனே பிடித்து வெளியே தள்ளுங்கள் என்று சோமகேது மந்திரி இடத்துல உத்தரவு சொல்லவும் அவர்கள் அடித்து வெளியே துரத்து விட்டார். ஏன் பாஞ்சால மன்னா, நீ ஒரு சத்திரனா இருந்து சொல்லுங்கள் தவறி நடந்திருக்கிறாயே. உன்னை போட்டு இந்த தனுர்வில் விட்டு ஒரு சத்திரனுக்கு சொல்லிக் கொடுத்து உன்னால் மடலிலே ரதவடி அம்பத்திலே கட்டி வரவிட்டால் நான் கோலாச்சாரி இல்லை. அப்படி எங்க மனசோர்வோடு அத்திவோடு நோக்கி நடந்தார். போகும்போது குருவ பிள்ளைகள் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு பந்தாங்கப்பட்டு வேடியிலே விழுந்து விட்டது. எப்படி எடுக்கிறது தெரியாது. குருவ பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார். இதை பார்த்தார் துரோணாச்சாரி. சொப்பனை எடுத்தார், மந்திர உபதேசம் செய்தார். அந்த கேணியில எடுக்கும்படியான பந்தை எடுத்து கொடுத்தார். பார்த்தார்கள் குருவ பிள்ளைகள், இவரை நமக்கு குருவாக இருக்க வேண்டும். எனக்கு முன்னதாக இருந்தாலும் கிருபாச்சாரியோடு இவன் நமக்கு குருவல்ல. அப்படி என்று கிருஷ்ணர் அடித்தேன் தாத்தா, எங்களுக்கு இந்த கிருபாச்சாரி வாத்தியாரா இருக்கக்கூடாது, துரோணாச்சாரி தான் இன்று முதல் வாத்தியாரா இருக்கணும். அப்படி முறையமிட்டு அன்று முதல் கொண்டு துரோணாச்சாரி குருகுல பிள்ளைக்கு வாத்தியாரா இருந்து நன்காரா வித்தியை கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்த உடனே பிள்ளைகளின் இடத்திலே பிள்ளைகளா குருலட்சணை கொடுக்க வேண்டும். குருலட்சணை கேட்கும்போது